2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போகும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர்களை கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்திருந்தார் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். திமுக கூட்டணியிலிருந்து விசிகாவிற்கு 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் திருமாவளவன் மீண்டும் மாநில அரசியலுக்கு திரும்புவது ஏன் என பல கேள்விகள் எழுந்தன. காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதாக கூறியிருந்தார். ஏற்கனவே சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக உள்ள திருமாவளவன் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவதாக அறிவித்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியது. இன்னும் 3 ஆண்டுகள் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருக்கும் நிலையில் தான் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் தொகுதியில் மறைந்த தலைவர் இளைய பெருமாளின் இளைய மகன் ஜோதிமணி வேட்பாளராக போட்டியிடுவார் என அவர் தெரிவித்திருந்தார். கட்சியில் பல்வேறு அழுத்தங்கள் தனக்கு இருப்பதாகவும் 8 சீட்டுக்கு 100க்கும் மேற்பட்டோர் போட்டியிட விரும்புவதாக அவர் தெரிவித்திருந்தார். இது அரசியலில் பல்வேறு அதிர்வலைகளை கிளப்பியது. திருமாவளவன் போட்டியிட போவதாக கூறிய தன்னை காங்கிரஸ்காரர் என்று அறிவித்து திருமாவளவன் அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துள்ள விசிக சார்பால் களம் காணும் ஜோதிமணி பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு அவரது தந்தை இளைய பெருமாளை பற்றி இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் புறையோடி போயிருந்த தீண்டாமைக்கு எதிராக பள்ளி பருவத்திலேயே களம் கண்டவர் பெரியவர் இளைய பெருமாள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் பிறந்த இவர் பள்ளியில் நிலவிய இரட்டை பானை முறையை எதிர்க்க நள்ளிரவில் மறைந்திருந்து அந்த பானைகளை உடைத்திருந்தார். அந்த துணிச்சலே அந்த வட்டாரத்தில் இரட்டை பானை முறை ஒழிய காரணமாக அமைந்தது. நாட்டை காக்க ராணுவத்தில் சேர்ந்த இடத்திலும் சாதிய பாகுபாடு இவரை தொடர்ந்தது. அதை சகித்துக் கொள்ளாமல் துணிச்சலோடு உயர் அதிகாரியிடம் புகார் அளித்து அந்த பாகுபாட்டை அகற்றினார். பின்னர் ராணுவ பணியை விடுத்து மக்கள் பணியாற்ற வந்தவர். 1940 முதல் 1970 வரை தென்னார்காடு மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் மிகப்பெரிய சமூக புரட்சிகளை முன்னெடுத்தவர். இவரது போராட்டங்களை கண்டு அண்ணல் அம்பேத்கரே வியந்து பாராட்டியது ஒரு வரலாற்று சிறப்பு. காங்கிரஸ் பேரியக்கத்தில் இணைந்து 1952 முதல் 1996 வரை 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராகவும் 1980களில் சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவர். 1965இல் இந்திய அரசால் அமைக்கப்பட்ட அகில இந்திய தீண்டாமை ஒழிப்பு ஆணையத்தின் முதல் தலைவராக பொறுப்பேற்றார். இந்தியா முழுமைக்கும் பயணம் செய்து இவர் அளித்த அறிக்கை இந்திய சமூகத்தின் சாதிய வேர்களை வெளிச்சம் போட்டு காட்டியது. நாடாளுமன்றத்தில் அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய விடாமல் சிலர் தாக்குதல் நடத்திய போதும் அதிலிருந்து தப்பி வந்து துணிச்சலோடு அறிக்கையை சமர்ப்பித்தார். இன்று நாம் காணும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் சட்டம் ஆகியவற்றுக்கு அடித்தளமே இளைய பெருமாள் ஆணையத்தின் அந்த அறிக்கை தான். 1998இல் அம்பேத்கர் விருது பெற்ற இந்த மாமனிதரின் 100ஆண்டு நினைவாக தமிழக அரசு சிதம்பரத்தில் இவருக்கு மணி மண்டபம் அமைத்து கௌரவித்துள்ளது. இன்று அவரது மகனான ஜோதிமணி சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்தில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்த பொறியாளர். இவர் காட்டுமன்னார் கோயிலில் தற்போது விசிக சார்பில் போட்டியிடுகிறார்.